ஒற்றுமையான குடும்பத்தின் கதை. காட்சி 1. அழகிய கிராம வீடு. ஒரு சிறிய கிராமத்தில் பெரிய தோட்டம் சூழ்ந்த அழகிய வீடு. ராமசாமி அப்பா, லட்சுமி அம்மா, கோபால், சுந்தர், அவர்களது குடும்பங்கள், பாட்டி சரஸ்வதி, தாத்தா நடராஜன், அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழும் கூட்டுக் குடும்பம். காட்சி 2. மழையில் தண்ணீர் புகுந்த வீடு. தொடர்ந்து 3 நாட்கள் கொட்டும் மழை. வீட்டில் தண்ணீர் தேங்கி கூரை சொட்ட ஆரம்பிக்கிறது. ஆனால் யாரும் புகார் செய்யாமல் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்கிறார்கள். கோபால் கூரைக்கு ஏறி சரி செய்ய, சுந்தர் தரையை துடைக்க, அம்மாவும் அத்தைகளும் சமையலறையை காக்க. காட்சி 3. காப்பி மற்றும் பஜ்ஜி நேரம். வேலை முடிந்து அனைவரும் களைத்து உட்கார்ந்திருக்கும் போது அம்மா சூடான காப்பியும் பஜ்ஜியும் கொண்டு வருகிறார். மழை இன்னும் பெய்து கொண்டிருக்க வீட்டுக்குள் சிரிப்பும் பேச்சும் நிரம்புகிறது. காட்சி 4. பாட்டியின் கதை நேரம். பாட்டி சரஸ்வதி குழந்தைகளை அழைத்து வட்டமாக உட்கார வைத்து இளமைக்கால வெள்ளக் கதையைச் சொல்கிறார். எல்லோரும் கவனமாக கேட்கிறார்கள். காட்சி 5. இரவு உணவு மற்றும் முடிவு. பெரிய மேசையில் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். சூடான சாதம், ரசம், கூட்டு. சிரிப்புடன் கதைகள் பறக்கின்றன. ஒரு குழந்தை கேட்கிறது, எப்போதும் இப்படியே இருப்போமா? பாட்டி புன்னகைத்து கூட்டுக் குடும்பத்தின் அழகை விளக்குகிறார். மழை நின்றாலும் அன்பின் மழை என்றும் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.